பண்ணி எடுத்துட்டியா? அப்படியே லைன் அதான் இப்படி காமி, இப்படி இப்படி வச்சு என் சோல்டர் தான் தெரியும், பாதி சோல்டர் தெரியும். இங்கே பின்னாடி இந்த பேக் இருக்குன்னு சொன்னாரா? ஆமாம், வேறு பேக் இருக்குது. இல்லை அந்த ஏன்டா பாஸ் டைம் போட்டுங்க. பாதுகாப்பாக போ ஃபஸ்ட்டு. ஏடா அதுக்காண்டி பார் எடுத்துட்டியாடா? ஆஃப் பண்ணிக்க. ஏதாவது செக் போஸ்ட் வந்துச்சுன்னா முன்னாடி. கோயம்புத்தூர்லேருந்து நிப்பாட்டாமல் வண்டி ஓட்டிட்டு வந்தனால பேக் டயர் ரிங்கு இருக்குல்ல, அது ரொம்ப சூடாயிருச்சுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வண்டி கீழே கொடைக்கானல் ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் ஒரு டீ கடையை பார்த்தோம். நிப்பாட்டி ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே அதிலே எடுத்துக்கலாம். இது என்ன இடம்டா? சபரிக்காடா? சவரிக்காடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த சவுண்டு தான்டா நம்ம ஊருக்கு, நம்ம கிராமத்துக்கு வர்ற அந்த சவுண்டே. அப்பா, இந்த குருவி கேட்கறது அதுன்னு ஊருக்கு வரணுங்கிறியடா. தண்ணி ஊற்றுக்குவாங்களா? தண்ணி ஊற்றுக்குவாங்களா? கீழே பழனி அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு ஏறி வந்துட்டாங்க. வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப குளிர் தாங்க முடியல. அதுக்கப்புறம் சரி ஒரு டீயை சாப்பிட்டு போகணுன்னு இங்கேயும் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு சபரிக்காடுங்கிற இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே டைமு பார்த்தா ரொம்ப லேட்டாகி போச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம எங்கே மேலே போய் கொடைக்கானல் போக போக இன்னும் பயங்கர குளிராக இருக்கும்ன்ட்டு டக்குன்னு ஒரு டீயை சாப்பிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபோக்கஸ் பண்ண நடுவில் அப்படியே டீ அந்த சைடில் அப்படியே தெரியுதா இல்லையாடா? தெரியுதில்ல. ஃபோக்கஸ் பண்ணுறா, ஃபோக்கஸ் பண்ணுறா, ஜூம் பண்ணாதரா, ஃபோக்கஸ் பண்ணுறா. ஃபோக்கஸ் பண்ணுறா. அப்படியே நான் முன்னாடி எடுத்துகிட்டே வரேன். என் பின்னாடி இருந்துடுறா. வெல்கம் டு கொடைக்கானல். இதான்றா சுற்றி சுற்றி அடிச்சு சொல்கிறேன். எடு சுற்றி சுற்றி எடு. நம்ம போய் ஒரு கடையில் நிப்பாட்டுவேன். நீ இறங்கி எண்ணி எடுக்கணும். நான் வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி வர மாதிரி. சரிதா
இது பண்ணிட்டா போதுமா? கட் பண்ணாத. டீயா? பிளாக் டீ. பக்கத்தில் பிளாக் டீயா? 2 தம்பி, 2 பிளாக் டீ. இதோ நைட்டு 10:30 கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து இனி நம்ம ஊர் வந்து பக்கத்தில் வர நைட்டு மணி 10:30 கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். அதான் வழியில் ஒரே குழு சொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் நம்ம கொடைக்கானல்னா கோயம்புத்தூரில் இருக்கும்போது அங்கே வெயில் ஜாஸ்தி. சரி, அதே நினைப்பிலேயே வந்துட்டோமா. இங்கே வர மேலே வரும்போதெல்லாம் அப்படியே குளிர் ஓவராக மாட்டி எடுத்துருச்சு. அவனும் சொட்டை எடுத்துகிட்டு வரல, நானும் சொட்டை எடுத்துகிட்டு வரல. இனி நம்ம ஊர் இங்கேருந்து மன்னவனூர் கீழே கும்பூர். இங்கேருந்து இனி ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ஊருக்கு. உங்களுக்கு வந்து இங்கே பழனியிலேருந்து மேலே வந்தது நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். இனி நம்ம கொடைக்கானல்லேருந்து நம்ம கும்பூர் போகிற வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மறக்காம வாட்ச் பண்ணுறேன். கட்லி குளிருக்கு ஒரு பிளாக் டீ. இது அப்படியே கீழே கேமரா இருக்குல்ல, அதில் போய் ஒரு ஃபோட்டோ தெளிவாக தெரியுதா? கீழே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? இது நான் காமிக்கிறேன். ஆனில் தானே இருக்குது, கீழே இருக்குது பாரு, அது போட்டான்டா. வா. மணி 11 மணி கரெக்டாக நம்ம கொடைக்கானலுக்குள்ளே ரீச் ஆகி பக்கத்தில் வெள்ளை நீர்வீழ்ச்சி இருக்குது. தமிழா வெள்ளை. இதுக்கு முன்னாடி நான் டீ குடித்த மாதிரி வீடியோ காமிச்சேன்ல, அந்த வீடியோ எடுத்த இடமும் இந்த இடமும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் நாங்கள் வர்றதுக்கு குளிர் தாங்க முடியாமல் ரொம்ப நேரமாக நின்று அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்து இங்கே வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த 5 கிலோமீட்டருக்கு நாங்கள் வர்றதுக்கு. கொடைக்கானலில் குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும்ல, அதாவது சுற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான இடத்துல ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த வெள்ளை நீர்வீழ்ச்சி தான் இருக்குது. கொடைக்கானல் வர்றவங்க இந்த வெள்ளை நீர்வீழ்ச்சியை தாண்டி தான் உள்ளே கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். அப்பா பயங்கர குளிராக இருக்குது, பேசவே முடியல, கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சு. வண்டி வேறு ஓட்ட முடியல எங்கள் 2 பேர்த்துனாலையும். 2 பேர்த்துக்கு சொட்டர் வேறு இல்லையா. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடைக்கானல். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு வர்றேன், அதுவும் ஓட்டு போடுறதுக்கு வர்றேன். பயங்கர குளிர். முன்னாடி கொண்டு வரலாம் கை பக்கத்துலேயே வந்து என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அப்படி அவ்வளோ பக்கத்தில். ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுடா. ஸ்பீடு பிரேக்கடா. முன்னாடி வலிச்சு தெரியல, ரோடு தெரியுது. போர்டெல்லாம் எடு, அந்த போர்டெல்லாம் எடு. இங்கே கட் பண்ணிடுறாதா ஃபுல்லாடு.
ஏன்னா நாங்கள் இப்போ கொடைக்கானல்லேருந்து என்னோடய ஊருக்கு உள்ள 46 கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணி வரணும். ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் தான், ஒரு இடத்துல கூட இது இருக்காது. இதில் என்ன ஒரு விஷயம்னா நிறையா காட்டு மாடுகள் குட்டிகளோடு இருந்துச்சு, முயலுக, மானுக இருந்துச்சு. ஏன்னா இருட்டில் எங்களால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ணோம். என் தம்பி அதை தான் நான் கட் பண்ணது தப்புன்னு சொன்னான். ஏன்னா கட் பண்ணிவிட்டு அவன் கட் பண்ணிட்டு செல்ல கீழே வைக்கும்போது ஒரு காட்டு மாடு கரெக்டாக ரோட்டு மேலே நின்றுட்டு இருந்துச்சு. பயந்து போயிட்டோம். நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் அடித்து அந்த எங்கள் முன்னாடி ஒரு வண்டி போகுது பாருங்கள், பொலிரோ. அதுக்கு பின்னாடி அடித்து இவ்வளோ தூரம் வேகமாக போகிறது எதனாலனா பைக்குன்னா விரட்டிடும். முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னா அந்த வண்டிக்கு பின்னாடியே நம்ம போனோம்னா அந்த முன்னாடி போகிற பொலிரோ என்ன பண்ணுவோம், பெரிய வண்டிங்கிறனால ஹார்ன் அடிச்சோன்னா இல்லை லைட் வெளிச்சத்தை கண்டு மேலே தப்பிடும். இதே பைக்கு போச்சுன்னா டப்புன்னு எங்கள் மேலே தப்பிடும். அந்த ஒரு பயத்துக்காண்டி தான் அந்த வண்டி பின்னாடியே போயிட்டுருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். நிறையா எங்களால் காட்டு முடிஞ்ச காட்டு மாடுகள், கன்றுக்குட்டி, அதுக்கப்புறம் முயல் இதெல்லாம் காமிச்சிருக்கிறோம். தெரியுதுடா, கையை வலிச்சுக்கிச்சா. மணனூர்லேருந்து அம்மூர் ரோடு எடுத்துக்கலாமா? 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துட்டேன்டா. முக்கியம் முக்கியம். மேலே ஏறுறோம்.
பண்ணுறா. ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுடா. ஜூம் பண்ணுறா டக்குன்னு பண்ணுறா போயிட தெரிய மாட்டேங்குதுடா. இது வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா எறா. அந்த மாதிரி இறங்கிட போகிறா. அது மேலே ஏறிடுச்சு. அதான் ஏறுதா ஒன்றுமே தெரியலையா? அதான் மண்டை மட்டும் தெரியுது. அதான் தெரியுதா மண்டை தெரியுதா? ஜூம் பண்ணுறா. தெரிய மாட்டேங்குதுடா. இன்னும் பார்க்குது போடா. இதே சுட்டி ஏறுறா. தெரிய மாட்டேங்குதுடா. என்ன இல்லைப்பா லாங்லலாம் இருட்டில் தெரியாது ராஜு. ஒரு வழியாக கொடைக்கானல்லேருந்து என்னோடய ஊருக்கு வந்துட்டேன். வர்ற வழியில் நிறைய காட்டுக்காடு இருட்டில் இருந்தனால ஒன்றுமே தெரியல, காமிக்க முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த சைடு இதுதானே? இந்த சைடு பிரேக் பிடிக்கல டே. நல்லா தெரியுதுடா. நல்லா கிளியராக தெரியுதுடா. மக்களே லாஸ்ட்டாக ஊர் பக்கம் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து 3 கிலோமீட்ரு எங்கள் ஊர் கும்பூர். இப்போ நான் நிற்கிறது மன்னவனூர். இந்த ஊரில் ஏர்டெல் டவர் வேறு இருக்காது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ஹாட்ஸ்பாட் வாங்கி தான் வீடியோவை அப்லோட் பண்ணணும். கை காலெல்லாம் நடுங்குது. வர்ற வழியில் ஏகப்பட்ட காட்டு மாடு. வீடியோவில் எடுத்தோம், ஆனால் கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. ஒரு காருக்காரங்க வந்தாங்க, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணியே அவங்களோடய வந்துட்டோம். வீடியோ எடுக்கிற பையனும் நடுங்குறான், நானும் நடுங்குறோம். ஒரே நடுக்கமாக இருக்குது, முடியல. இங்கே பாருங்க, இதுக்கு கீழே போனால் தான் எங்கள் ஊர் கும்பூர். வா போலாம். இங்கே இது மாடு, எங்க ஊர் மாடு. பாருங்க எங்க ஊர் ஆர்ச்சு. அங்கிட்டலாம் காமி சுத்தி. ரோட் எடுக்கிறேன். ரோட்டை தான்.
சௌலியமா கிடக்குது. நம்ம ரோடு இப்படி தாண்டா. என்னடா காட்டுச்சா? என்னடா இது என்னடா ரோடாடா இது? டயரை தூக்கி வைக்கிது பாரு. பாட்டா பண்ணிடுவா. ஆமாடா. ஏடா இப்படி கிடக்குது பாவிங்களா? இதுதான் மாற்றமாடா? 26 நடக்கும். 5 வருஷமா ஓட்டு போட்டு என்னடா 5 வருஷமா இந்த ஊர் பக்கம் எவனுமே வரலையாடா? இவன் வந்து கட்சிக்காரனு பேருக்கு பாரு. ஏடா இப்படி போச்சுன்னா எப்படா போகிறது? வாரி விட்டுருண்டா. கிச்சு கிச்சு வண்டி பிரேக்குடா. அணைச்சே வரையோ. ஆமாடா. இப்படி இருந்தா வண்டி வாரி இருந்தா பிரேக் வாரிது பாரு. டயர் சின்ன டயர்ரா. ரோடு தெரியுதா வீடியோவில்? நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறா. இதுக்கு மேலே எங்கடா ஃபோக்கஸ்? முன்னாடி கேமராவை தொடரா பிரேமு. தொடஸ்தாண்டா எடுத்துட்டு இருக்கேன். முன்னாடி கேமராவை தொட, அப்படியே தொட. பனி இறங்குது. அதுதான் கேமராவை தொட. தெரியல. ஏய் கையில் தொடக்க. ஜூம் பண்ணுறா. தெரியுதா மக்களே? லைவ் முயல் பார்த்தீங்களா? கேமரா வா முருகன் இருறா. எங்கள் அப்பனை கும்பாபிஷேகத்துக்கு கூட வரல. மன்னிச்சிடறா முருகா. உன் பிள்ளைய சீட்டை விட்டு இறங்கிட்டேன். முருகா மன்னிச்சிடறா. போகிறப்ப இதே டைம் தான்டா. சபரிமலை போகிறப்ப கோயிலுக்கே வரலடா. கும்பாபிஷேகத்துக்கு கூட எங்கள் அப்பனை பார்க்க எவனே நீ சொல்ல மாட்டாங்க. சுத்தி எடு எல்லாத்தையும். தலைச்சி. ஆமா நைட்டு மேக்கப் போடுறதே உங்களை பாக்குறேன். எடுத்துட்டு இருக்கான்டா. வீடியோ எடுத்துட்டு கட்ட வார்த்தையில் பேசிட்டு இருக்கான். 196 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர்லேருந்து கீழே என்னோட ஊர் கும்பூர் வந்து அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. நானும் என் தம்பியும் பழனியில் எடுக்கிறப்ப அவ்வளோ நல்லா இருந்தோம். கொடைக்கானலில் வந்து இறங்கின உடனே அப்படியே என்ன ஐஸ் கட்டியில் கை வச்ச மாதிரி நடுங்குது. வந்தோடனே உள்ள இருக்கிற நம்ம அண்ணன் மாமன் மச்சான் பங்காளி எல்லாத்தையும் 5 வருஷம் கழிச்சு, சும்மா இல்லை 5 வருஷம் கழிச்சு என்னோட சொந்த ஊருக்கு வர்றேன். இருக்காம பாருங்க, இவன் என் மாப்பிள்ளை, இவனும் என் மாப்பிள்ளை, வீடியோ எடுக்கிறவன் என் மகன், இவன் தம்பி.
இது எங்கள் அண்ணன், அவர் டிவி கேவில் தலைவராக இருக்கிறாரு கும்பூர் என் ஊரில். இது எல்லாருமே மாப்பிள்ளை தம்பிக்க. இவன் உட்காந்துருக்கான் பாரு, குளிர் தாங்க முடியாமல். வாங்க டீ காய்வோம். இது கோயம்புத்தூரில் இந்த அனுபவம் கிடைக்காது. எடுக்கிறியா டேய்? வீடியோ ரன்னில் இருக்கா? இந்த அனுபவம் கோயம்புத்தூரில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. சொந்த ஊர் தான். என்னதான் வேலைக்கு வெளியூரில் போய் இருந்தாலும் சொந்த ஊர் மாதிரி வராது. எல்லாரும் மறக்காமல் நாளைக்கு காலையில் முதல் வேலையாக குளிச்சுட்டு போய் ஓட்டு போட்டுருங்க. 2026 ஒரு மாற்றம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்களும் நினைங்க. நிறையா பேர் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட வர்றீங்க. என்னோட கடமைக்கு என்னால் முடிஞ்சது ஒரு ஓட்டு போடுறதுக்காண்டி கோயம்புத்தூர்லேருந்து என்னோட சொந்த ஊர் கும்பூருக்கு வந்திருக்கிறேன். மறக்காமல் காலையில் போய் ஓட்டை போடுங்க. காலையில் டிவி கேவில் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி அவன் சொந்த காசை போட்டு சாப்பாடு செய்கிறான். இது ஷேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அவர் டிவி கே செயலாளர். அன்னைக்கு எங்கள் சாமி கும்பிட வந்தப்போ அப்படி தான் ஒரு பாயிட்டு வாங்க. இன்னும் கேட்க முடியாது, ஓட்டு போட வந்திருக்குன்னு அவருக்கு தெரியுது. ஆமாம், ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது வித்தியா. நம்ம ஊர் தான்டா. எல்லாம் போட வச்சுருக்காங்க. வெள்ளாம் போடாம வச்சுக்கிறாங்களா? கிளார் அடிக்குதுரே. ஆன் என்ன இங்கே உட்காந்து பேசுறீங்க? வீடியோலாம் எப்படியாடா விளையாடுவாங்க? இருங்க வந்துடுறேன். Way of the natural, my place, my ஊர், my village. ஏய் அப்படியே எங்க வரேன்? நாங்க பாத்ரூம் போலான்னு வந்த சித்தப்பா. ஆமாண்ணா, நல்லா இருக்கியா? எப்படி இருக்கிற? பாத்ரூம் போயிட்டு வரையோ? ஏப்பா இந்த ஊர்ல ஒரு கக்கூசம் கட்டி வைக்க வேண்டியதானே? காடு கரையில போய் இருக்கிறது தான் நல்லது. இயற்கையா கேமராமேனை பத்தியா? இயற்கையோட இல்ல, நீ என்ன எடுக்கவே இல்லை. உன்னை தான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா இன்னும் பேச மாட்டேங்கிற, நடந்து வந்துகிட்டே இருக்கு. ஏய் வாக்கிங் அவே. அதுக்கெல்லாம் செல்ஃப் கேமரா. இங்க நிப்பேன். அப்படியே இயற்கையான காடு கரைகள் கூண்டி பிளாவரை. கேட்டா நேற்று நைட் காலையில் எழுந்திரிச்சு பேசுனியா அவர்கிட்ட? காசுக்கு மாமா கிட்ட அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு போறாங்க. நம்ம என்னத்தை போய் அவர்கிட்ட பேச? என்னோட ஊரு அவ்வளோ நேச்சுரல். நீ இங்கே ஊராடே, நீ என்கிட்ட அங்கிட்ட எடுத்துட்டு போய். உன்னை தான்டா எடுத்துட்டு இருக்கேன். நான் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு என்னோட சொந்த ஊர் கும்பூர்லேருந்து இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். வர்ற வழியில் இந்த பூம்பாறை முருகன் கோயிலை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். இதுதான் பூம்பாறையோட ஓவர் வியூ. என் பின்னாடி தெரியுது பாருங்க, இதுதான் பூம்பாறை. பின்னாடி நல்லா பாருங்க, இதுதான் பூம்பாறை.